ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் மொபைல் இயல். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிரக்கணக்கான வீடியோ சஜஷன்ஸ்க்கு மத்தியில் இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்க உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நாம் 10,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொண்ட மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். 10,000 பார்க்கும்போது மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது. அதில் ஒரு சிலது மட்டும் தான் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான மொபைலாக இருக்குது. ஸோ அப்படி கொடுக்குற காசுக்கு என்னென்ன மொபைல் ஒர்த்தாக இருக்குது, அந்த மொபைலில் எதுக்காக வாங்கலாம், எதுக்காக வாங்க தேவையில்லை, யாருக்கு சூட் ஆகும், யாருக்கு சூட் ஆகாது, பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன போன்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். ஓகே நண்பா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க 600 ஒர்த் உள்ள அமேசான் ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம கிவ்வேல தர போகிறோம். அந்த கிவ்வேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை போக போக சொல்கிறேன். இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரெட்மி A4 5G தான். இந்த மொபைலில் நமக்கு 6.88 inches HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல், 120 Hz refresh rate அண்ட் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. 600 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 5 MP செல்ஃபி கேமரா இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங்னு வரும்போது 1080p வீடியோ 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4S Gen 2 என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5160 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் நமக்கு 33 வாட் வரும், 18 வாட் மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை, ஐஆர் பிளாஸ்டர் இல்லை, பட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 4GB 64GB வேரியண்ட்டை 8500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஆஃபர் டைமில் என்ன ப்ரைஸிங்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. பேட்ரி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது டிஸ்பிளே இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் தான். அண்ட் செல்ஃபி கேமரா ரொம்ப நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அண்டு வைட் ஆங்கிள் கொடுக்கல, 4K வீடியோ கொடுக்கல, இது எல்லாமே ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு மொபைல் 5G மொபைல் வேணும்னா ரெட்மி A4 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இங்கேயும் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஏர்டெல் 5G இப்போதைக்கு சப்போர்ட் இல்லை, ஜியோ 5G மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. பட் இன்னும் ஒரு 2 or 3 இயர்ஸில் ஏர்டெல் 5Gயும் சப்போர்ட் பண்ணும். ஏர்டெல் நான் ஸ்டாண்டலோன் 5G பேண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏர்டெல் 5Gயும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களோட பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலை நீங்கள் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 Lite தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. 6.56 inches HD+ IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 90 Hz refresh rate மட்டும் தான் இருக்குது. 840 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் 90 Hz HD+ மட்டுமே கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்குது. அட்லீஸ்ட் 120 Hz HD+ டிஸ்பிளேவாவது கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fpsல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 MP தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fpsல நம்மளால் இங்கே வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம், Moto G35ல் வைட் ஆங்கிளும் இருக்கும், 4K வீடியோவும் இருக்கும், 16 MP செல்ஃபி கேமராவும் இருக்கும். ஸோ கேமராக்காக இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ண வேண்டாம். மோட்டோ கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது, அட்லீஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஒரு ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்பொழுது 4,10,000 வருது. பட் இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா நண்பா, eMMC 5.1 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன். 8 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. மோட்டோலாம் 1 வருஷம் 3 வருஷம் தான் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே 2 வருஷம் 3 வருஷம்னு கொடுக்குறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது மக்களே. 5000 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் SD ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக்கும் இருக்குது. 4GB 128GB வேரியண்ட்டை 10,500 தான் மேக்ஸிமம் பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் ப்ரைஸ் அப்பப்போ மாறிட்டுருக்கு. என்ன எக்ஸாக்டான ப்ரைஸுன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது இதனோட மெயின் கேமரா ஓரளவுக்கு ஓகேவாக பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அப்டேட்ஸ் கொஞ்சம் நல்லா கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெருசாக வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இதனோட செல்ஃபி கேமரா, டிஸ்பிளேவாக சொல்லலாம். அண்டு மற்றபடி பெருசாக பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே. iQOO உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco M6 தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம். பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் பஞ்ச் ஹோல் டிசைன், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்டு
டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே 6.79 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 550 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் கேமராஸ்னு வரும்பொழுது 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் 2 மெகா பிக்சல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. எஸ் 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இங்கே 4K வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவ். ஏன்னா 1080p வீடியோ 30 fps மட்டும்தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4 Gen AE அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4,45,000 பக்கம் 122 ஸ்கோர்ஸ்ன்றது பெற்று இருக்குது. ஃபஸ்ட் 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5030 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் 3.5mm ஆடியோ ஜாக், ஐஆர் பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 6GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 13,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன ப்ரைஸிங்கிறதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம். ஏன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு கேமராஸை சொல்லலாம். ஏன்னா தான் 4K வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்டு பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஓகே, குறை சொல்ல முடியல. அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வைட் ஆங்கிள் சென்சாரும் 4K வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததை ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே. போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸுன்றது ஏறி இறங்க செய்யுது. அதுக்காக ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G35 தான். அண்ட் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான். 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 50+8 டியூவல் கேமரா செட்டப். 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிற மொபைல் கூட வைட் ஆங்கிள்லாம் கொடுக்கறது இல்லை. இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Unisoc T760 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்டு 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 4,65,000 பக்கம் 122 ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு. அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் 2.2 ஸ்டோரேஜில் இது ரன் ஆகுது. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 4GB 128GB வேரியண்ட்டை 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, UI இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது. கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது. மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டவுன்கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 1 monthக்குள்ளே 600 likes ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்அவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன். ஸோ நண்பா, ஆஃப்டர் ரீச்சிங் 600 வீடியோஸ் இன் 1 month நம்ம இந்த கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். எத்தனை வீடியோ 600 likes 1 monthக்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்அவேல தருவோம். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா. ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம அப்படி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.